உள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஜாயிண்ட் என்னது? மனது. மனசு எந்த அளவுக்கு மீட்பில் தேவன் என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவை நமக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, அதே இரவும் பகலும் சிந்திக்கிறது என்றால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்கே இடமே எல்லாம் போயிடும். என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கும், சமாதானமா இருக்கும். எபிரேயர் 4:12 தேவனோட வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லானது, எவ்வளவு வல்லமையானது, ஜீவன் உள்ளது என்பதை குறித்து பேசுகிறார். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. வேதத்தில் மனிதனை குறித்து பேசும் பொழுது மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். சில இடத்துல 2 பகுதியாக வேதம் பேசுகிறது. உள்ளான மனிதன், புறம்பான மனிதன் சொல்லும் பொழுது, இந்த இருதயம் சொல்லும் பொழுது நம்முடைய ஆவி மனிதனையும் இருதயம் குறிக்கும், நம்முடைய ஆத்மாவையும் இருதயம் குறிக்கும். இருதயம் சொல்லும் பொழுது காம்பினேஷன், அதாவது மனதையும் ஆவியும் இணைத்து பேசக்கூடிய ஒரு காம்பினேஷனாக வார்த்தை தான் இருதயம். அந்த பின்னணியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, எந்த பின்னணியில் பேசுகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் அது ஆவியை பற்றி பேசும். சில பின்னணியில் பற்றி பேசிங்கன்னா அது ஆவியை பற்றி பேசாது, மனசை பற்றி பேசும். எந்த கான்டெக்ஸ்டில் அதை பேசுகிறார் என்று பார்த்தா தான், வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா தான் இது ஆவியை பற்றி பேசுகிறது, இது மனதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியும். தேவனோட அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாததை பிரித்து கொடுக்கிறது என்னதென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான். நான் சொன்னது புரியுதுங்களா? இது பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒட்டி இருக்கிறது. இது இருதயத்திலிருந்து வந்துச்சா ஆவியிலிருந்து வந்துச்சான்னு உங்களால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத காரியத்தை இது ஆவியிலிருந்து தான் வந்துச்சு, என் மனதிலிருந்து தான் வந்துச்சுன்னு எது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை தான். அதை செப்பரேட் பண்ணி என்ன சொல்லுகிறது, பிரிக்கத்தக்கதாக பிரித்து கொடுக்கும். இது மனதிலிருந்து வந்துச்சு, இது ஆவியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனோட வார்த்தையை பற்றி வேதம் சொல்லுகிறது ஆவியின் பட்டயம்ங்கிறார் இல்லையா? இப்போ ஒரு கத்தி ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறோம்னா எப்படி சொல்லணும்னா வெட்டி காமிக்கணும். வெட்டி காமிச்சோம்னா அப்படி சரக்குன்னு வெட்டிருச்சுன்னா ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னா, இது ஆவிதான், இது மனது தான் என்று வார்த்தையை கொண்டு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றி பேசும்போது படித்தோம் இல்லையா, ஆத்மாவையும் ஆவியும் அப்புறம் கணுக்களையும் ஊனையும். கவனிச்சு வாங்க, விலகி சொல்கிறேன். கணுங்கிறாரு, ஊன்கிறாரு. இந்த கணுன்னு சொல்கிறோம் இல்லையா, கணுன்னா ஜாயின்ஸு சொல்லு. ஒரு மூங்கில் பரத்தில் நடுவில் கணு இருக்குது பார்த்தீங்களா, அது என்னது? ஜாயின்ஸ். அதான் நம்ம ஆவியும் சரீரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஜாயின்ஸ் தான் ஆத்துமா. மனதுங்கிறது ஒரு கனெக்டர், ஒரு ஜாயின் பண்ணுறது. ஒன்று ஆவியோடு கனெக்ட் ஆகும், இல்லைன்னா சரீரத்தோடு கனெக்ட் ஆகும். இருதயம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையுடைய கிரேக்க வார்த்தை காடியா. இந்த காடியான்னா ஹார்ட் சொல்கிறது, ஸ்ட்ராங்குடைய கன்கார்டன்ஸ். இந்த ஹார்ட் தட் இஸ் ஃபிகரட்டிவ்லி தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ். இருதயம் சொல்லும் பொழுது அது எண்ணங்களை குறித்து சொல்லுகிறது, இல்லைன்னா உணர்ச்சிகளை சொல்லுகிறது, இல்லைன்னா மைண்டை சொல்லுது. ஆல்சோ பை அனாலஜி இந்த மிடில், நடுவில் இருக்கிறது. ஆவி ஆள் பகுதியில் இருக்கிறது, மிடில் இருக்கிறது மனசு, ஹார்ட்னு சொல்ல முடியாது. ஹார்ட்டோடைய ஒரு பகுதி ஆவி, ஒரு பகுதி மனசு. சரி, ரோமர் திருப்பங்க, ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சத்துக்கு ஏற்றவற்ற மனது சிந்திக்கிறது, சரீரத்தில் என்ன நடக்குது, குடும்பத்தில் என்ன நடக்குது, வாழ்க்கையில் வர பிரச்சனை என்ன, சரீரத்தில் எந்த இடத்துல டாக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, இதே குறித்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு மரணம் உண்டாகும்னா செத்து போக மாட்டோம், டிப்ரெஷன் உண்டாகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும். தேவனுடைய ஜீவன் சரீரத்தில் ஃப்ளோ ஆகாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த உள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஜாயிண்ட் என்னது?
மனசு எந்த அளவுக்கு மீட்பில் தேவன் என்ன செஞ்சார், கல்வாரி சிலுவை நமக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், அதே இரவும் பகலும் சிந்திக்கிறது என்றால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்கே இடமே எல்லாம் போயிடும். என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கும், சமாதானமாக இருக்கும். 1000 பிரச்சனைகள் சுற்றி இருந்தால் கூட புயலின் மத்தியில் ஒரு சமாதானங்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். என்ன இது எது தீர்மானிக்கிறது, என் வெற்றி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் இந்த நடுவில் இருக்கிற ஜாயிண்ட் தான். அப்புறம் சொல்றாரு, ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும். எதை பற்றி பேசுறாருன்னா இருதயத்தினுடைய காரியத்தான் பேசுறாரு. புரியுதுல, வார்த்தை தான் நடுவில் போய் செப்பரேட் பண்ணுது. ஒன்று கணுங்கிறார். கணுன்னு எதை பற்றி பேசுறார், மனசை பற்றி பேசுறார், ஆத்துமாவை பற்றி பேசுறார். ஊனைன்னா எதை பற்றி பேசுறாருன்னா ஆவியை பற்றி பேசுறார். விலைக்கு சொல்கிறேன், ஆங்கில பையில் மேரோன்னு இருக்கும், போன் மேரோ இருக்கு இல்லையா, ரத்தம் இங்கேருந்து வருது, போன் மேரோல தான் இருக்கும். எலும்பு மஞ்சையிலிருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. நம்முடைய சரீரம் ஜீவனுள்ள சரீரமாக இருக்கு, ஆரோக்கியமுள்ள சரீரமாக இருக்குன்னு எதை செக் பண்ண முடியும், பிளட் செக் பண்ணால் போயிடும். சரீரம் நல்லா இருக்கு எங்கே தெரியும், ஒரு சிரிஞ்சு எடுத்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியா இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஜீவன் எங்கேருந்து வருதுன்னா ஆவியிலிருந்து வருது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமை எங்கேருந்து வருதுன்னா ஆவியிலிருந்து வருது, மனசுல இருந்து வர்றது கிடையாது. என் மனசு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வர கிடையாது. என் மனசு ஆவியோடு இணையுதுன்னா ஆவியில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் மனசுக்குள்ள வந்து வாழ்க்கைக்கு வரும்.